ராதாகிருஷ்ணா வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். ஆடியிலே அம்மனுக்கு திருநாளாம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமான இந்த நாளில் எல்லாருக்குமே எல்லா நலன்களும் கிடைக்கணும், எல்லா செல்வங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னும் இன்றைக்கி ஒரு அம்மனை நம்ம பார்க்க போகிறோம். அந்த அம்மனை நம்ம வணங்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அப்படி ஒரு அம்மனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய பேர் சுரபி. சரி, இந்த சுரபி எப்படி கோலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாரதர் நாராயணர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு நாராயணர் பதில் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பசுக்களுக்கு அதிஷ்டானமானவளும் பசுக்களை முதலில் பெற்றவளும் முக்கியமானவளும் கோலோகத்தில் படைப்புக்கு முன்பே பிறந்தவளுமான சுரபியோட கதையை சொல்கிறேன் கேளு. பிருந்தாவனத்தில் ஒரு நாள் கிருஷ்ணர் கோபிகா ஸ்திரீகளோட ராதாவோடையும் ரகசியமாக விளையாடிட்டு இருந்தாரா. அப்போ அவருக்கு பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பமாக இருந்ததா. இதுவும் அவருடைய லீலை தான். உடனே தனக்கு பக்கத்திலேயே சுரபியை மனோரதம் அப்படிங்கிற பசுங்கன்றோடையும் சிறந்த பாலோடையுமே அவங்க படைச்சாங்களாம். அது அமுதத்தை விட சுவையாகவும் பிறப்பு இறப்புகளை நீக்குவதுமான சுரபி எனும் அந்த பசுவோட பால் ஸ்ரீதாமா என்பவள் ஒரு புதிய பாத்திரத்தில் கறந்தா. அந்த பாலை கோகுலகிருஷ்ணரை அருந்தும்போது அந்த பால் பாத்திரம் உடைஞ்சு 100 யோசனை தூரம் ஒரு குளமாக நிறைந்தது. பூவுலகில் அதை பார்க்குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாம் இப்போ சொல்கிறோம்ல, பார்க்கடலில் பரந்தாமன் பள்ளி கொண்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பார்க்குடம் தான். அந்த குளம் கோபியருக்கும் ராதைக்கும் விளையாடுறதுக்குரிய குளமாக இருந்தது. அந்த குளத்தில் ரத்தனங்களால் நிறைஞ்சு இருந்தது. காமதேனுவோட ரோமங்கள்லேருந்து லட்சக்கணக்கான கோபாலர்களோட லட்சம் கோடி காமதேனுக்கள் பிறந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பசுக்கள் சந்ததி பெருகி பெருகி விருத்தி அடைஞ்சது. அதனால் சகல உலகத்தினருமே காமதேனுவை பூஜிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பூஜையை மாலை நேரத்தில் தீபத்தோடு செய்யணும் அப்படின்னு சொல்லி தர்மர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இனி அதுக்குரிய மூல மந்திரமும் தியானமும் துதியும் பூஜா விதியை பற்றியும் சொல்கிறேன் கேளு. பிரணவ மந்திரத்தை முதலாவதாகவும் நமக என்பதை கடைசியாகவும் சுரபியை என்னும் அக்ஷரங்கள் 6 கொண்ட மந்திரத்தை லட்சம் தரம் உருஜபித்தால் சித்தியாகும். இது பக்தர்களுக்கு கற்பகத்தரு போன்றது. யஜுர்வேதத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. தியானமும் பூஜையும் முக்தியையும் பக்தியையும் சகல விருப்பங்களையும் தரவல்லது. லக்ஷ்மி ஸ்வரூபமாகவும் ராதையின் சகியாகவும் பசுக்களின் அதிஷ்டான தேவதையாகவும் பசுக்களின் தலைவியாகவும் தாயாகவும் பரிசுத்த ஆகாரம் அருந்துவதாயும் பக்தர்களுக்கு சகல காமத்தையும் வழங்குவதாயும் பிரபஞ்சங்கள் யாவையும் தூய்மை செய்வதாயுள்ள சுரபி தேவியை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று தியானித்து கலசம் அல்லது கம்பத்திற்கு செய்யப்பட்ட கோசிரசிலோ, அதாவது பசுவோட தலையிலோ கண்புலனான கோசிரசிலோ ஜலம் அக்னி ஆகியவற்றில் எதிலாவது காமதேனுவை நினைத்து பிராமணன் பூஜிக்க வேண்டும். மறுநாள் முற்பகலில் தீபத்தோடு பூஜிக்க வேண்டும். இவ்வாறு எவன் ஒருவன் செய்கிறானோ அவன் யாராலும் போற்றி பூஜிக்கப்படுவான். முன்பு ஒரு காலத்தில் விஷ்ணுவோட மாயையால் காமதேனு பாலை அடக்கிச்சு. அதனால் தேவர்கள்லாம் ரொம்ப வருத்தம் அடைஞ்சிட்டாங்க. உடனே அவங்க எல்லாருமே பிரம்மனை வணங்கினது அவருடைய ஆக்ஞையினால் இந்திரன் காமதேனுவை வணங்க ஆரம்பித்தான். தேவேந்திரன் சுரபி அன்னையை வணங்கினதுமே அந்த அன்னை ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு தேவலோகம், அதாவது கோலோகம் போனாங்க. உடனே தேவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ பசுக்கள் எல்லாம் பாலை கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாலிலிருந்து தயிரும் நெய்யும் வந்தது. அதை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே யாகம் செஞ்சாங்க. தேவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இந்த துதியை எவன் படித்தாலும் அவன் சம்பத்துள்ளவனாகவும் செல்வந்தனாகவும் புகழுடையவனாகவும் விளங்குவான். அவன் எல்லா புண்ணிய நதிகளில் நீராடிய பலனையும் பெறுவான். அவனை யஜ்ஞத்தில் தீட்சை செய்து கொண்டவனும் ஆவான். அவன் இம்மையில் இன்பமடைந்து மறுமையில் பிரம்மபதத்தை அடைவான். அவன் மீண்டும் பிறவாமல் பிரம்மகுமாரன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணர் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த ஆடி அமாவாசையில் நாமளும் சுரபி அன்னையை வணங்கி எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.